வணக்கம், இது கிரேக்கா டியூட்டர். இப்போ நம்ம மிஷினில் நூல் போட்டு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தேவையான தையல் தேர்ந்தெடுத்துக்குங்க. இப்போ பாபினில் நூல் சுற்றுவோம். 2 சுற்று சுற்றிட்டு அந்த த்ரெட்டு உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பாபின் ஸ்பெண்டிலில் போட்டு பாபினில் நூல் சுற்றினாலும் ஓகே. பாபின் ஸ்பெண்டில் இல்லாத இடத்துல மிஷினில் நீங்கள் ஊசி வச்சு பாபினில் நூல் சுற்றலாம். இதில் வந்து நான் லெதர் பெட் போடாமல் நான் டாப் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். இது வந்து நூல் சுற்றும் போது ரைட் லெஃப்டாக நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் நூல் சுற்றுனீங்கன்னா பாபினில் வந்து நூல் வந்து ஈவனாக இருக்கும். பாபினில் நூல் போடும்போது கேஸில் நூல் போடும்போது நீங்கள் வந்து பாபின் நூல் வந்து உங்களுடைய ரைட்டை பார்த்த மாதிரி வரணும். சின்ன மிஷினுக்கு வந்து அப்படி தான் வரும். ரைட்டை பார்த்த மாதிரி வரணும். நூல் இழுக்கும்போது கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பாபின் நூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கேஸும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாபின் மாட்டியாச்சு. அடுத்து நூல் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இது மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ்க்காக தான். டென்ஷன் வீல் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நூல் கோர்த்துட்டு நூலை பின்னாடி இழுத்துட்டு நீங்கள் ஒரு சுற்றி எடுத்தோடனே பாபினில் உள்ள நூல் மேலே வரணும். அதாவது ஊசி போய் ஒரு குத்துனதுலேயே பாபின் நூல் வெளில வரணும். இப்போ நம்ம தச்சு பார்க்கலாம். தையல் நேர் தையலாக போட்டு பாருங்கள்.